நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும். அந்த லட்சியம் எப்படி நிறைவேறும்? சும்மா சொல்லிக்கிட்டோம், புத்தகத்தை படிச்சுக்கிட்டோம், பல கவிஞர்கள் சொன்னதையும் திரும்ப திரும்ப வாசித்து அதை ஸ்டேட்டஸில் வச்சு, அதை ஃபேஸ்புக்கில் அனுப்பி, அதை இன்ஸ்டாகிராமில் அனுப்பி சில நண்பர்களுக்கு அதை பகிர்ந்துக்கிட்டதுனால அந்த லட்சியம் நிறைவேறுமா? நிச்சயம் லட்சியம் நிறைவேறாது. ஒரு லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா தொடர்ந்து உழைக்கணும், ஓயாது உழைக்கணும். சாதாரண உழைப்பு கிடையாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும். கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. இவன்லாம் இதை செய்ய போகிறானா அப்படிம்பாங்க. நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு அதில் பயணம் தொடர்ந்து இருக்கணும். கவலைகள் கொள்ளக்கூடாது. தோற்று போகிறோமா, பரவாயில்ல, ஒரு அனுபவம். எடுத்தெடுப்பில் வெற்றியா? அது நிச்சயமாக அனுபவம் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா அவனுக்கு எடுத்தெடுப்பில் வெற்றி கிடச்சிருச்சு. அது பெரிய லெவலில் அவனுக்கான சிக்கல்கள், அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிறதெல்லாம் அந்த நபருக்கு தெரியாது. ஆனால் 2-3 முறை தோல்வி, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். சின்ன பிள்ளை விழுந்து விழுந்து எந்திரிக்குது, அப்புறம் தான் தவக்குது, அப்புறம் நடக்குது, அப்புறம் அடிபடுது, அப்புறம் சைக்கிளை தள்ளுது, வண்டியை தள்ளுது, சைக்கிள் ஓட்டுது, அப்புறம் வளருது, கார் ஓட்டுது. ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் படிப்படியாக வாழ்க்கையில் பார்க்கும்போது எந்த ஒரு பயணத்துலையும் தொடர்ந்து உழைக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைப்புக்கான மரியாதை என்பது நிச்சயம் கிடைக்கும். அது எந்த துறையில் நம்ம உழைச்சாலும் சரி, என்ன படிப்பு படித்தாலும் சரி, எந்த வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, அதில் தொடர்ந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று, நத்திங் டு டூ என்று சொல்வார்கள். ஏதேனும் ஒன்றை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமே நமக்கு ஒரு அனுபவத்தை தரும். நிச்சயமாக நம்ம வெற்றியை பெற முடியும். இது நான்லாம் ஒரு பெரிய சாதனையாளர்லாம் கிடையாது. ஆனாலும் கூட எளிய வாழ்க்கையில் துவங்கி இன்றைக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்னா தொடர்ந்த உழைப்பு தான், தொடர்ந்த சிந்தனை தான், தொடர்ந்த படிப்பு தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. என்றைக்கு மட்டும் தனிமையாக இருந்து சோம்பேறித்தனமாக இருந்தால் கெடுதல் தான் நடக்கும். எப்பொழுதும் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் இருக்காது. தொடர்ந்து உழையுங்கள், தொடர்ந்து வெற்றி பெறுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.